எல்லாருக்கும் ஸ்கிரீனும் அந்த ஸ்பாட்லைட் பண்ண கிரீன் கலர் ஸ்கிரீனும் தெரியுதாங்க எல்லாருக்கும்? தெரியுதுடா. தெரியுது. 18 பேர் தான் ஜாயின் ஆயிருக்காங்க. லாஸ்ட் டைம் it was 29. கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். வெயிட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோ அவங்களுக்கு இந்த மாதிரி பிரமிட் ஷேப்ல வச்சு நம்ம சொல்லும் போது இது வந்து அந்த சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு இன்க்ரீஸ் ஆகுற அந்த அசெண்டிங்கும் இது அவங்களுக்கு நல்ல அந்த அந்த இந்த கலர் கோடும் வந்து அவங்களுக்கு நல்லா பதிஞ்சிரும். இது அவங்களுக்கு வந்துட்டு ஃபியூச்சர்ல அந்த மல்டிபிளிகேஷன் யூஸ் பண்றதுக்குலாம் இந்த கலர் கோட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த நம்பர்ஸும் அவங்களுக்கு என்ன பண்றோம்னா சைட் பை சைடு இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம அவங்களுக்கு இதை ஜாயின் பண்ணிக்கிறோம். இது வந்து நம்ம மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி பண்றது. மெட்டீரியல்ஸ் பண்ணும் போதே நம்ம அப்பப்போ என்ன பண்ணிக்கணும்னா பேப்பர்லயுமே நம்ம ஆக்டிவிட்டிஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துக்கலாம். அதுதான் வந்து மேட்சிங். இந்த மேட்சிங் யாருக்கு நான் சொல்றேன்னா இப்ப அந்த கிட்ஸ் வந்துட்டு அப்பதான் பென்சில் பிடிக்கிறாங்க, கொஞ்சம் இது பண்றாங்க. பென்சில் தான் வச்சு அவங்க மேட்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது ஏன்னா அவங்க ஏதாவது கையில காட்டலாம், இல்ல சேம் ஆப்ஜெக்ட வந்து அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா பென்சில் வந்து சீக்கிரமா கொடுக்காம இருக்கிறது கூட நல்லதுதான். இப்ப நம்பர் 4ன்னு இருக்குன்னா இப்போ இதை வந்து நீங்க 9 வரைக்குமே நீங்க இதே மாதிரி டிரா பண்ணிக்கிறீங்க. ஒரே ஸ்ட்ரெச்ல 9 வரைக்கும் டிரா பண்ணிக்கிறீங்க. இந்த இடத்துல நம்பர்ஸ் நம்ம 9 வரைக்குமே எழுதிக்கிறோம்னா அந்த குழந்தைய வந்துட்டு நான் இந்த கான்செப்ட்ல என்னன்னா அந்த குழந்தைய எந்த நேரத்திலயுமே கஷ்டப்படுத்தி எதையும் நம்ம சொல்லி தரக்கூடாது. ஒரு சிம்பிள்ல இருந்து தான் காம்ப்ளெக்சிட்டி நம்ம போறோம். சோ அந்த குழந்தை வந்து ஆட்டோமேட்டிக்கா கவுண்ட் பண்ணி இந்த மாதிரி மேட்ச் பண்றாங்கன்னா அது ரொம்ப நல்லது. இல்ல அந்த குழந்தை கஷ்டப்படுறாங்கன்னு நினைச்சீங்கன்னா இப்ப இந்த கலர் பீட் வந்து 9 கலர் பீட் வந்து ப்ளூ கலர். சோ ஒரே ஒரு அவுட்டர் லேயர் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ப்ளூ கலர்ல இங்கேயும் டிரா பண்ணிட்டு 9 இருக்கிற பாக்ஸ்லயுமே ஒரு ப்ளூ கலரை நம்ம டிரா பண்ணிட்டோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கலர் பார்த்து கூட அவங்க என்ன பண்ணிப்பாங்க மேட்ச் பண்ணிப்பாங்க. சோ அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா ஒரு விஷயத்த நம்ம தப்புன்னு சொல்லாம அவங்க செஞ்சு முடிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் லெவல் வந்துடும். அவங்க செய்யும் போது வந்து நம்ம அதுவும் இங்க ஒரு இதுதான். அவங்க ஒரு விஷயத்த செய்யும் போது இன்கேஸ் அவங்க தப்பா மேட்ச் பண்ணிட்டாங்கன்னா விட்டுருங்க, நெக்ஸ்ட் டைம் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி இல்லைன்னா நெக்ஸ்ட் டே அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஆனா அவங்க செஞ்சுட்டே இருக்கும்போது இல்ல கண்ணு இது தப்பு இல்ல நீங்க இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்க கொஞ்சம் ஃபெடப் ஆகுறதுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது எப்படின்னா அவங்கள ஒரு விஷயத்த ஃப்ரீயா செய்ய விட்டு அந்த தப்ப அவங்களே கரெக்ட் பண்ண வைக்க முடியுதான்னு பாக்கணும் அதே ஸ்டேஜ்ல. இல்லைன்னா மறுநாள் அவங்க கண்டிப்பா வந்து வரப்போற நாட்கள்ல அவங்க அதெல்லாமே திருத்திப்பாங்க. ஆனா நம்ம செய்யும் போதே வந்து ஒவ்வொரு தடவையும் அவங்கள கரெக்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா கஷ்டமா இருக்கும். என்னடா எல்லாத்துக்கும் நம்மள சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அம்மா ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க, கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இமீடியட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த இன்ட்ரெஸ்டும் அந்த கான்பிடன்ட் லெவலும் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால வந்து அவங்களே கரெக்ட் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்கள் கொடுத்துக்கலாம். ஏன்னா இங்க ரெண்டு கலரும் சேமா கொடுத்துட்டோம்னா கண்டிப்பா அவங்களுக்கு கலர் தெரிஞ்சிருக்கும். ஒரு 3+ இயர்ஸ்னா கண்டிப்பா கலர்ஸ் தெரிஞ்சிருக்கும். அந்த கலர் பார்த்தாவே அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு அதை மேட்ச் பண்ணிப்பாங்க. அப்படின்றப்ப அங்க தப்பு நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அதே மாதிரி நான் முதலே சொன்ன மாதிரி பெண்ணு கொடுத்துதான் பண்ணணும் அவசியம் இல்லை. ஏதாவது இந்த மாதிரி பெப்பல்ஸ் வச்சு கூட அவங்க இப்படி மூவ் பண்ணி மேட்ச் பண்ணி காட்ட சொல்லலாம். அப்புறம் வந்துட்டு குட்டி குட்டி கார்டா நம்ம ரெடி பண்ணிட்டு இந்த கிளிப்பு வந்து பண்ற மாதிரி கிளிப் கார்டு போடுற மாதிரி. பட் கிளிப் அவங்களுக்கு எந்த அளவுக்கு பசங்க அதை கிரிப்பா போடுவாங்கன்னு தெரியாது. கேஸ் கிளிப்பு போட கஷ்டப்பட்டாங்கன்னா அந்த இடத்துலயுமே இந்த மாதிரி ஒரு பாயிண்டர் வச்சு ஏதாவது ஒரு மட்டும் பாயிண்ட் பண்ணி காட்ட சொல்லலாம். எந்த நிலைமையிலயும் அவங்களால செய்ய முடியல அப்படின்ற ஸ்டேஜுக்கு நம்ம அவங்கள தள்ளிடக்கூடாது. அவங்களால முடியும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம அவங்களுக்கு வந்துட்டு சொல்லி கொடுக்கணும். இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி. இது வந்து அதான் சொன்னேன்ல, இது வந்து மெட்டீரியல். நம்ம இது வந்து கொஞ்சம் பேப்பர்ல வந்து அதே ரிசம்பிள் பண்ணி காட்டுறோம். இன்னொன்னு என்னன்னா சென்சரி பின். இந்த சென்சரி பின் எல்லா குழந்தைங்களுக்குமே பிடிக்கும். 4.5 years 5 years எல்லா குழந்தைங்களுக்குமே பிடிக்கும். சென்சரி பின்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ட்ரேயோ, நல்லா கொஞ்சம் குழிவா இருக்கிற மாதிரியான பிளாஸ்டிக் ட்ரேயோ, இல்ல ஒரு பெரிய தாம்பூல தட்டு, நம்ம வீட்டுல என்ன அவைலபிளா இருக்கும், இல்ல பிளேட் எதுனாலும் அதுல நம்ம ரவை
இல்லைன்னா வந்துட்டு என்ன போடலாம், கோலமாவு அந்த மாதிரி ஏதாவது போட்டுட்டு நம்பர்ஸ் அதுக்குள்ள ஹைட் பண்ணி வச்சுட்டு, இல்ல நம்ம வெளிய பீட்ஸ் வச்சுட்டு நம்பர்ஸ் ஹைட் பண்ணி வச்சுட்டு, இது நம்பர் 1ன்னு இருந்தா அந்த குழந்தைய தேடி உள்ள நம்பர் 1 கார்டு எங்க இருக்கு கண்ணு எடுத்து கொடுங்க அப்படின்னா அவங்க வந்து எடுத்து கொடுப்பாங்க. இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஆக்டிவிட்டி ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம சொல்றதை எடுத்து எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கடுத்து வந்து இதுல இருக்கிறதெல்லாம் கீழே கொட்டி தான் விளையாட ஆசைப்படுவாங்க. இல்லைன்னா வீடெல்லாம் செதறி அடிச்சு விளையாடுறதுக்கு ஆசைப்படுவாங்க. அப்போ இந்த மாதிரி சென்சரி பின் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, ஒண்ணு காரிடார்லயோ இல்ல வெளியவோ அந்த மாதிரியான இடங்கள் கொட்டினாலும் நம்மளுக்கு பரவாயில்ல, இல்ல ஹால்ல கொட்டினாலும் பரவாயில்லன்னு நினைச்சீங்கன்னா தட் வில் பி ஃபைன். ஏன்னா நான் கொட்டுறது ஓகேவா உங்களுக்கு இருந்து அதை நீங்க கிளீன் பண்ணிக்கிறதுக்கும் ரெடியா இருந்தா மட்டும் இந்த சென்சரி பின் கொடுங்க. இல்ல அவங்க கொட்டிட்டு அவங்க கொட்டுனா நீங்க திட்டுவீங்க, இல்ல வீட்டுல வேற யாராவது அவங்கள திட்டுவாங்கன்ற ஒரு சூழ்நிலை வந்தா தயவு செய்து இதை அவங்க கிட்ட காட்டாதீங்க. ஏன்னா இதை காட்டினதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்து வாங்குறது ரொம்ப கஷ்டம். இதுல இருக்க எல்லாத்தையும் கீழே கொட்டி முடிச்சுட்டு தான் நம்ம திருப்பி தருவாங்க. அதுதான் வந்து அந்த குழந்தைங்களுக்கு பேசிக்கா ஒரு ஸ்ட்ராட்டஜி. சோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு கொடுத்துக்கணும். இல்ல அவங்க ஸ்பெல் இருக்க கீழே நிறைய சிந்துறாங்கன்னா நம்ம சொல்லிடணும் முதலே, கண்ணு சிந்துறத நம்ம 2 பேரும் சேர்ந்து கிளீன் பண்ணணும் அப்படின்னு. அவங்க தனியா கிளீன் பண்ண சொன்னாலும் பண்ண மாட்டாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணோம்னா கண்டிப்பா அவங்க வந்து சேர்ந்து பண்றதுக்கு பாசிபிலிட்டி. சோ இது வந்து நம்மளோட பேரண்ட்ஸோட சாய்ஸ். நம்ம எங்க இருக்கோம், எப்படி இருக்கோம், நம்மளால என்ன பண்ண முடியுமோ அது பண்ணா போதும். சரிங்களா? முடிஞ்சா கொடுங்க, இல்லைன்னா இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால நம்மளுக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை. ஓகேங்களா? சோ ஃபைனலா வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இத முடிக்க போறப்ப இந்த மாதிரி இன்வெர்டபிள்ல வச்சு டிசெண்டிங் ஆர்டர்ல வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அவங்களுக்கு செக் பண்ணிக்கலாம். நம்பர்ஸ் 9ல இருந்து 1 வரைக்கும் நம்ம மேட்ச் பண்ண சொல்லி செக் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலயுமே நம்ம அந்த கேள்விகள் கேட்டுக்கலாம். உங்களால இத கவுண்ட் பண்ணி காட்டுங்க, இல்ல இந்த நம்பர் எங்க இருக்குன்னு எனக்கு கை வச்சு காட்டுங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேள்விகள் கேட்கும்போது அவங்க அதுல கரெக்டா இருக்காங்களா இல்லையான்னு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். சரிங்களா? சோ இந்த மாதிரி இன்வெர்டபிள்ல வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இதுதான் வந்து யூனிட்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ற வே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஜீரோவை வந்து இந்த மெத்தடாலஜில ஒரு மெட்டீரியல் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இந்த மெட்டீரியலுக்கு பேர் வந்து ஸ்பிண்டில் பாக்ஸ். இது வந்து அத்தன்டிக்கா மாண்டிசரி ஸ்கூல்ஸ்ல வந்து இந்த மாதிரியான வேலை இருக்கும். நம்ம இத இங்க அப்படியே சிம்பிளா வந்து ஒரு டை மாதிரி வந்து நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளானதுதான். அதுக்கு தேவையானது பேப்பர் கப்ஸ், இந்த மாதிரி பேப்பர் கப்பு, அப்புறம் வந்து ஐஸ்கிரீம் குச்சி, பிளெயின் பாப் ஸ்கேல், அப்புறம் ஏதோ ஒரு மார்க்கர். தயவுசெய்து பிளெயினா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டியாவே எடுத்துக்கோங்க, பெருசெல்லாம் எடுக்காதீங்க. இதுல போட்டா கீழே விழுகுது, கப்பு கீழே விழுகுது, பேப்பர் கப்பு. அதே மாதிரி எல்லாத்துலயுமே வந்துட்டு ஒரு பேப்பர்ல 0, 1, 2, 3ன்னு நம்பர்ஸ் இந்த மாதிரி எழுதி ஒட்டிருங்க. சரிங்களா? நான் ஒட்டிட்டு நான் மேல வந்து ஒரு செல்லோ டேப் போட்டுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு இது கொஞ்ச நாளைக்கு வரணும் அப்படின்றதுக்காக நான் போட்டிருக்கேன். பட் நாட் நெசசரி. நம்ம கண்டிப்பா இந்த மாதிரி இருக்கணும்னு இல்ல, இது பண்ணிக்கலாம். இன்கேஸ் பிளெயின் கப்பா கிடைச்சதுன்னா நீங்க அதுல எழுதிக்கலாம். பட் எனக்கு பிளெயின் கப் கிடைக்கல, அதனால நான் நம்பர் வந்து இந்த மாதிரி எழுதி ஒட்டியிருக்கேன். ஓகேங்களா? இத நம்ம சொல்லும் போது ஆல்ரெடி அந்த குழந்தைங்களுக்கு நம்ம வந்து குவாண்டிட்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். அதனால உங்களுக்கு கவுண்டிங் நல்லா தெரியும். 1, 2, 3 வந்து கவுண்ட் பண்றதுக்கு வந்துட்டு நல்லா தெரியும். சோ இந்த மாதிரி கப்ஸை ரேண்டமா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. 1ல இருந்து 0ல இருந்து 9 வரையும் எழுதி இருக்கணும். இந்த பாப் ஸ்கேல் வந்து 45 நம்பர்ஸ் நம்மளுக்கு இருக்கணும் இந்த ஆக்டிவிட்டி பண்றதுக்கு. சோ ரேண்டமா அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு கப்பா எடுத்து அந்த கப்ல என்ன நம்பர் இருக்கோ அவ்வளோ குவாண்டிட்டி, அவ்வளோ பாப் ஸ்கேல் வந்து இதுல போடணும். எனக்கு 1ன்னு இருக்கு, சோ நான் அதனால 1 நான் இதுல போட போறேன். இதுல 3ன்னு இருக்கு, சோ 1, 2, 3. இது அவங்களாவே நம்ம பண்ண சொல்லலாம். இந்த மெட்டீரியல் கொடுத்துட்டு நம்ம பக்கத்துல உட்காந்து அவங்களே பண்ணுவாங்க. ஏன்னா அத நான் சொன்ன மாதிரி இதை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஆல்ரெடி நம்ம இந்த பீட்ஸ்ல நம்ம நம்பர்ஸ் எல்லாமே குவான்டிட்டிஸ் சொல்லி கொடுத்துருக்கோம், நிறைய பேசியிருப்போம் குவான்டிட்டிஸ் பத்தி. சோ அதனால அவங்களுக்கு கவுண்டிங் நல்லா தெரியும். சோ 8ன்னு இருந்ததுன்னா ரேண்டமாவே எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. 3, ஓகே 8. அதே மாதிரி 2னா 2,
இத நீங்க வரிசையா பசங்க அரேஞ்ச் பண்றதுக்கு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்கள பண்ண விட்டுருங்க. அவங்க 1 2 3ன்னு அந்த கப்ஸ வந்து லைனா ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிருவாங்க. இல்லனாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. கண்டிப்பா அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்ல. 3 ஸோ இதே மாதிரி நான் எல்லா கப்ஸும் நான் ஃபில் பண்ணிட்டே வரும்போது ஜீரோன்ற கப்ல மட்டும் எதுவுமே இருக்காது. ஜீரோன்ற கப்ல நம்மளுக்கு எந்த பாப் ஸ்கேலுமே நம்மளுக்கு இங்க ஃபில் ஆயிருக்காது. இப்படி அவங்கள நம்ம கையை விட்டு பார்த்து சொல்லணும். ஜீரோ மீன்ஸ் நத்திங். ஜீரோனா ஒண்ணுமே இல்லை, எம்டி. ஜீரோ மீன்ஸ் நத்திங். ஸோ இங்கேயுமே அவங்களுக்கு இந்த குவான்டிட்டிஸ் சொல்றோம்ல, இப்ப நான் 8 எடுத்திருக்கேன் நினைக்கிறேன். 8 எடுத்திருக்கேன். 8ன்றது அவங்க நல்லா டச் பண்ணி பாக்குறாங்க. 8ன்றது அதிகமா இருக்கு, இங்க 2ன்றது கம்மியா இருக்கு. சோ இதுலயுமே அவங்க கிட்ட கேட்கலாம், விச் இஸ் மோர், விச் இஸ் லெஸ்ன்னு சொல்லிட்டு கேட்கலாம். 2ன்றது கம்மியா இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம நம்பரை கம்பேர் பண்ண சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு குவான்டிட்டி தான் சொல்லணும். நம்பர் எது கிரேட்டர் லெசர்ன்னு நம்ம இந்த இடத்துல சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சோ இங்க முக்கியமா நம்ம பண்ண வேண்டியது எல்லா கப்பும் ஃபில் ஆயிருக்கு. நம்ம சொல்ல வேண்டிய காரியம் எல்லா கப்பும் இங்க ஃபுல்லா இருக்கு. ஜீரோன்ற கப்ல மட்டும் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஜீரோ மீன்ஸ் நத்திங். ஜீரோனா எம்டி. இங்க பாருங்க எதுவும் கிடையாது. ஜீரோ மீன்ஸ் நத்திங் அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம இங்க சொல்லிடணும். சரிங்களா? சோ இது வந்து ஒரு சிம்பிள் ஆக்டிவிட்டி தான். ஒன்ஸ் நம்ம இத சொன்னதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் அவங்க இந்த ஆக்டிவிட்டி கண்டினியூ பண்ண விடலாம். நம்ம வந்து இதுக்கப்புறம் மறுநாளோ அடுத்த வாரமோ ஒரு சின்ன பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து நம்ம பிளே பண்ணிக்கலாம். எப்படின்னா நம்மளோட கை வச்சுட்டே வந்து நம்ம அவங்க கிட்ட என்ன சொல்லணும்னா 1 டைம் ஜம்ப் பண்ணுங்க, 2 டைம்ஸ் வந்து ஹாப் பண்ணுங்க, அதாவது தவளை மாதிரி குதிங்க, 3 டைம்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணுங்க உங்க பாடிய, இல்ல 4 டைம்ஸ் வந்துட்டு உங்க கைய மட்டும் இப்படி ரொட்டேட் பண்ணுங்க, ஃபுல் கை ரொட்டேட் பண்ணுங்க, இல்ல 7 டைம்ஸ் வந்துட்டு தலைய ரொட்டேட் பண்ணுங்க. அந்த மாதிரி வந்து அவங்களோட பாடி பார்ட்ஸ சொல்லி சொல்லி இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு, இப்ப நான் கை காட்டினேன்னா 6னா நான் இப்படி கை காட்டுவேன், 7னா இப்படி காட்டுவேன், 0னா இப்படி காட்டணும். ஒண்ணுமே இல்லாம இப்படி எல்லா ஃபிங்கர்ஸையும் நீங்க ஹோல்ட் பண்ணிட்டு 0ன்னு நம்ம காட்டும் போது அந்த குழந்தைகிட்ட என்ன சொல்லணும்னா எதுவுமே பண்ணாம ஸ்டேபிளா நிக்கணும், நில், அப்படியே நிக்கணும். சோ இது வந்து ஒரு சிம்பிள் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. இதுவுமே அவங்களுக்கு அதை ரீகால் பண்ணும். சோ ஜீரோனா நத்திங், ஜீரோனா ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி. சரிங்களா? இது ஒரு சிம்பிள் ஆக்டிவிட்டி. நம்ம இதோட சேர்த்து சொல்லிக்கலாம். ஒன்ஸ் நம்ம 0 சொன்னதுக்கு அப்புறமா கூட நம்ம அகைன் நம்ம அந்த பீட்ஸ் வந்து நம்ம அவங்களுக்கு ஷோ பண்ணும்போது we can able to introduce the 10 bead also. இந்த 10 பீடுமே அவங்களுக்கு என்ன பண்ணிடலாம்னா இதோட ஆர்டரா இந்த ஃபார்மேட்ல 10 வரைக்குமே நம்ம வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 10 பீடையும் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். சேமா ப்ரீவியஸா நம்ம பண்ணதோட அதே ஃபார்மேட்ல நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்துட்டு வச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்துட்டு ஆர்டர் ஈவன் நம்பர். சோ இங்க நான் காட்டியிருக்க மெட்டீரியலுக்கு பேர் வந்து கார்ட்ஸ் அண்ட் கவுண்டர்ஸ். இது வந்து மாண்டிசோரி ஸ்கூல்ஸ்ல வந்து இந்த ஃபார்மேட்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம இங்க வந்து அதே இது ஒரு டிஐஒய்யா பண்ணியிருக்கோம். நான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்க டை என்னன்னா ஒரு கேன்வாஸ் போர்டு எடுத்துக்கிட்டேன். அந்த போர்டுல பெரிய சைஸ் பொட்டு எடுத்துக்கிட்டேன். இது நல்லா சாஃப்டா இருக்கும், பெரிய சைஸ் போட்டு அதை வந்து நான் இந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ல அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். 1ல இருந்து 5 வரைக்கும், இதே மாதிரி 6ல இருந்து 10 வரைக்குமே பண்ணணும் நம்ம. ஸோ இந்த ஃபார்மேட்ல நான் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். நான் ஏன் பிந்தி எடுத்தேன்னா இது வந்து நல்ல டச் பண்ணோம்னா அந்த சாஃப்டா இருக்கும். இந்த மாதிரி அவங்களுக்கு தொட்டு பாக்குறது, அந்த ஃபீல் பண்ணி படிக்கிறது, இந்த கவுண்ட் பண்ணி படிக்கிறது, அந்த கையில அவங்கள அதாவது இது முக்கியமாவே நிறைய விஷயங்கள் உணர்ந்துதான் இந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி படிப்பாங்க. அதே மாதிரி எல்லா மெட்டீரியல்ஸும் செல்ஃப் கரெக்டிங் மெட்டீரியலா இருக்கும். அவங்க தப்ப அவங்களே கரெக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ அதனாலதான் நானும் மறுபடியும் சொன்னேன், நம்ம அவங்களுக்கு ஈஸி லெவல்ல இருந்து காம்ப்ளெக்சிட்டிக்கு போய்க்கலாம். சோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு நம்ம கை வந்துட்டு இந்த மாதிரி வச்சு என்னால ரன் ஓவர் பண்ண முடியாது. 1 ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லணும். இத சொல்லும் போதே இதுக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு வந்துட்டு 0ல இருந்து 10 வரையும் தெளிவா தெரிஞ்சிருக்கணும். கவுண்டிங்னா நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நம்ம இந்த கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். சோ இத பண்ணும்போது அந்த குழந்தை 4+ இயர்ஸ் இருக்கலாம், 5+ இயர்ஸ் இருக்கலாம், 6+7 எந்த குழந்தைக்குனாலும் நம்ம இதை சொல்லிக்கலாம். சோ 2 1
டு ஈவன் நம்பர். இது ஒரு விதத்துல எப்படி சொல்லலாம்னா, ஒரு ஒரு 4 வயசுக்கும் கீழே இருந்தாங்க அப்படின்னா என்னால என்னோட பாயிண்டர் ஃபிங்கரை வந்து ரன் ஓவர் பண்ண முடியுது. சோ இது வந்து ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். இங்க என்னால ரன் பண்ண முடியாது, டுவர்ட்ஸ் இங்க பண்ண முடியாது. ஏன்னா இங்க பேரியர், இங்க ஒரு தடையா ஒரு பாயிண்ட் இருக்கு. சோ 3 1 2 3 இது வந்து ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். இங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம், we can run over our finger here. இந்த மாதிரி நம்ம ஃபிங்கரை ரன் ஓவர் பண்ணலாம். சோ 4 1 2 3 4 வந்து ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். இங்க என்னால ரன் ஓவர் பண்ண முடியாது. சோ இது ஆட் நம்பர். இது வந்து ஒரு 4.5 years கீழே உள்ள பசங்களுக்கு இந்த மாதிரி ரன் ஓவர் கான்செப்ட் வச்சு சொல்லி கொடுக்கலாம். கொஞ்சம் வளர்ந்த பசங்கன்னா என்ன பண்ணலாம்னா, இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பேர். பேர்னா 2 நம்பர்னு தெரியும் அவங்களுக்கு. நம்ம இதுக்கு இந்த வேர்ட் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிருப்போம். பேர் ஆஃப் ஷாக்ஸ், பேர் ஆஃப் திங்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க படிக்கிறதுலயும் யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ பட் இங்க பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டுக்கு பேர் கிடையாது. சோ இது ஈவன் நம்பர். இதே சேம் வே தான் இங்கேயுமே. இங்க பேரா இருக்காங்க. இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு ஆட் நம்பர், மன்னிக்கவும், இது ஆட் நம்பர். இங்க பேர் இருக்காங்க, பட் இந்த பாயிண்ட்டுக்கு பேர் இல்ல. சோ இது ஆட் நம்பர். சோ இங்க 2 பேர்ஸ் இருக்கு. சோ இது ஈவன் நம்பர், 4 ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு ரீகால் இதை வந்து சொல்லி கொடுக்கலாம். சரிங்களா? 2 விதமாவும் இதை ப்ரெசென்ட் பண்ணலாம். இன்கேஸ் கேன்வாஸ் போர்ட்லாம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம நார்மலான A4 ஷீட்லயே இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா அந்த பிந்திஸை வந்துட்டு ஒட்டிக்கலாம். பட் அரேஞ்ச்மெண்ட் வந்து நம்மளுக்கு இந்த ஃபார்மட்ல தான் இருக்கணும். இந்த லைன்ல இருக்கணும். இந்த மாதிரி மிடில்ல இருந்ததுன்னா நல்லது. சில இதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா இங்க வச்சிருப்பாங்க. அந்த பேரிங் கான்செப்ட் சொல்லும் போது சம்டைம்ஸ் வந்து இந்த ஃபார்மட்லயுமே நம்மளுக்கு வச்சிருப்பாங்க. பட் நம்ம இதே ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி A4 ஷீட்லயுமே நம்ம ஒட்டிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். பெரிய குழந்தைங்கன்னா A4 ஷீட்டே இந்த மாதிரி ஒட்டி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அவங்களுக்கு ஆர்டர் ஈவன் கான்செப்ட் வந்து சொல்லி கொடுத்துக்கலாம். இன்னொன்னு நான் பிளான் பண்ணது வந்து ஃபோம் போர்ட்ல வந்து பஞ்சிங் மிஷின் இருக்கலாம். அந்த மிஷின் கிடையாது, அந்த பஞ்சிங் பாயிண்ட் இருக்கலாம், பின். இந்த டிஸ்பிளே போர்ட்ல எல்லாம் வந்து பஞ்ச் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அவங்களை இந்த மாதிரி போர்ட்ல இந்த பாயிண்ட மார்க் பண்ணிட்டு 5க்கு நேரா அந்த 5 பின்ஸ் வந்து பஞ்ச் பண்ண சொல்லலாம். இது கொஞ்சம் நல்ல பெரிய குழந்தைங்களுக்கு பண்றதா இருந்தா நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் பண்றது வந்து நம்பர் கார்ட்ஸும் பெப்பல்ஸும் வச்சு பண்றது. நல்ல ஒரு 5 years ஆன குழந்தைங்களுக்கு, 4+ yearsக்கு நம்ம இந்த மாதிரி பெப்பல்ஸும் நம்பர் கார்டும் இந்த மாதிரி வரிசையா 1 2 3 4 அப்படின்னு அரேஞ்ச் பண்ணிட்டு 1க்கு நேரா ஒரே ஒரு பெப்பல், 2க்கு நேரா இந்த ஃபார்மேட்ல, 3க்கு நேரா அங்க நம்ம எப்படி பண்ணோமோ அதே இது அவங்களே நம்ம அரேஞ்ச் பண்ணி காட்டணும்னா அவங்க இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணுவாங்க. சேம் கலரா பெப்பல்ஸ் இருந்ததுன்னா அதுதான் நம்மளுக்கு பெட்டர். நீங்க டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு பாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கு, அதை அகைன் ரீகால் பண்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா 10 வரைக்குமே நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டு இதுக்கு வந்து 55 நம்பர்ஸ் வேணும். இந்த பெப்பல்ஸ் வந்து 55 நம்பர்ஸ் வேணும். அரேஞ்ச் பண்ணிட்டு ஆர்டர் ஈவன் கான்செப்ட் வந்து நம்ம சொல்லி கொடுக்கலாம். நம்மளுக்கு எது அவைலபிளா இருக்கும், எந்த மெட்டீரியல் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு, அதே மாதிரி நம்ம குழந்தைங்க எப்படி இதை ஹேண்டில் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி கேசஸ்ல நீங்க இதை கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். ரன் ஓவர் பண்ணா ஈவன் நம்பர், ரன் ஓவர் பண்ண முடியாட்டி இட் வில் பி ஆட் நம்பர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெப்பல்ஸ் யூஸ் பண்ணியும் அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துக்கலாம். இது என்னன்னா மெட்டீரியல்ஸ் அவங்க அப்படியே அவங்க மேக் பண்றாங்க, அவங்க கைகளால இதை பண்ணி நம்ம செய்யறாங்க. சோ அப்ப இது வந்து இன்னும் நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஏன் குழந்தைங்களுக்குன்னா சம்டைம்ஸ் நம்ம குழந்தைங்க இதை தூக்கி எறியறாங்க, இல்ல இதை வச்சு விளையாட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற கேஸ்ல, இல்ல சில குழந்தைகள் வந்து எல்லாத்தையும் வாயில போடுற ஸ்டேஜ்ல இருப்பாங்க. ஒரு 3.5 years ஆனா கூட வாயில வச்சு பார்க்கணும்ன்ற உணர்வு அவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல நீங்க இதெல்லாம் காட்டாம அந்த பேப்பர்லயோ இல்ல ஃபோம் போர்ட்ல அந்த கேன்வாஸ் போர்ட்ல செஞ்சதையோ நம்ம அதை மட்டும் என்ன பண்ணிக்கலாம்னா காட்டி நம்ம சொல்லி கொடுத்துக்கலாம். பட் 4 yearsக்கு மேலதான் இந்த கான்செப்ட் வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு இதை நம்ம சொல்லும் போதே இதை நம்ம ரீகால் பண்ற மாதிரி நம்ம பேப்பர்லயுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அவங்களுக்கு
கலரிங்ஸ் வந்து இந்த மாதிரி 1 வச்சு ஒரே ஒரு டாட், 2 வச்சு இந்த மாதிரி 2 டாட் வச்சுட்டு இந்த டாட்டை வந்து அவங்கள கலர் பண்ண சொல்லலாம். இல்ல இந்த டாட்ல வந்துட்டு ஏதாவது நம்மள லாஸ்ட் டைம் வந்து இது வச்சிருந்தேன், அது பேர் என்னது, மாவு பிளே தவ் இருக்குல்ல, அந்த மாவு ஏதாவது உருண்டை உருட்டி அவங்களை இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ண சொல்லலாம். அந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து நம்ம கொடுக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு கொடுக்கலாம். இல்லைன்னா நம்ம வெளியே வாங்குற அந்த கிளே வந்து கிளே கூட நம்ம பாலா உருட்டிட்டு அவங்கள சேம் கலர் கிளே இது பண்ணி கொடுக்கலாம். இல்லைன்னா நம்ம சப்பாத்தி மாவே கூட வச்சு விளையாட கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அவங்க இது பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு வச்சு விளையாட போயிடுவாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு ஃபைன். இந்த மாதிரி பண்ண வைக்கலாம். இல்ல இதே ஃபார்மேட்ல நம்ம டிரா பண்ணிட்டு இப்ப 3க்கு வந்துட்டு ஐ மே டிரா மெனி திங்ஸ் இந்த மாதிரி, சாரி, கொஞ்சம் நிறைய இந்த மாதிரி டிரா பண்ணிட்டு அவங்கள 3 நம்பர்ஸ் மட்டும் கலர் பண்ண சொல்லலாம். இல்ல 3 நம்பர்ஸ் மட்டும் என்ன பண்ணலாம்னா அந்த அந்த கிளே வச்சு மார்க் பண்ண சொல்லலாம். ஸோ அப்படின்றப்போ அந்த 3ன்றது ஈவன் ஆட் நம்பர்ன்ற கான்செப்டும் வந்துடும். அவங்களுக்கு கவுண்டிங்கும் வந்துட்டு இதுல வந்து பழக்கமாயிடும். அடுத்து கடைசியா இருக்கிற ஆக்டிவிட்டி வந்து கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேக்ல, சுங்கடி பையன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு பேக்ல கல்லு எந்த கல்லுனாலும் யூஸ் பண்ணிட்டு, இப்போ 3 நம்பர்ஸ்னா, இப்போ 5னா 5 நம்பர்ஸ் மட்டும் நீங்க போட்டுட்டு அவங்கள கையில கொடுத்துட்டு கண்ணை மூடிட்டு உள்ள டச் பண்ணி பார்த்து அதை கவுண்ட் பண்ணி அது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா நம்மளுக்கு ரிசல்ட் சொல்லணும். இப்ப நான் கவுண்ட் பண்றேன், டச் பண்ணி கவுண்ட் பண்ணும் 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு 5னா ஈவன் ஆட் நம்பர் அப்படின்றது வந்து அவங்க வந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட்டா கொடுக்கணும். ஸோ இப்ப என்ன நம்பர் போடணுமோ அவ்வளோ பீட்ஸ், ஐ மீன் தட் அவ்வளோ பெப்பல்ஸ் மட்டும் நீங்க உள்ள போடணும். இப்ப நீங்க 7 போட போறீங்கன்னா 7 பெப்பல்ஸ் மட்டும் உள்ள, 7 நம்பர் அவங்கள வச்சு செக் பண்ண போறீங்க, ஆடா ஈவனான்னு சொல்லணும்னா 7, 2னா 2 அந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி பேக கையில கொடுத்துட்டு கண்ணுல பார்க்காம பேகுக்குள்ளே கையை விட்டு அது எல்லாத்தையும் டச் பண்ணி கவுண்ட் பண்ணிட்டு சொல்ற மாதிரி நம்ம ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு ரீகால் பண்ணிக்கலாம். இது ஆட் ஆர் ஈவன் கான்செப்ட். நெக்ஸ்ட் பண்ண போறது வந்து சிங்கிள் டிஜிட் அடிஷன். ஆக்சுவலா ரெகுலர் ஸ்கூல்ஸ்ல வந்து நம்பர் சொல்லி கொடுத்துட்டு உடனே அடிஷன் சொல்லி கொடுத்துருவாங்க. பட் அத்தன்டிக் மாண்டிசரி ஸ்கூல்ஸ்ல வந்து இது கொஞ்சம் நம்மளுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ நம்ம பீட்ஸ்ல வந்து எப்படி அடிஷன் சொல்லி தர போறோம்னு பார்க்க போறோம். ஸோ பீட்ஸ்ல சொல்லி தரும்போது நான் ஃபர்ஸ்ட் நம்பர் எடுக்கிறதுக்கும் நான் என்ன பண்ண போறேன்னா அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்து இது பண்ண போறேன். இது சொல்லி தரும்போது அந்த குழந்தை கண்டிப்பா 5+ இயர்ஸ்லயாவது இருக்கணும் மினிமம். அப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. 4.5 இயர்ஸ்லயும் பண்ணாலும் தட் வில் பி ஃபைன். நம்ம 10 நம்பரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம்னா 10ஐயும் வச்சுக்கலாம். நான் சொல்லிட்டோம், 10 பீடும் சொல்லியிருப்போம், அவங்களுக்கு காட்டியிருப்போம். இப்போ நம்பரை இந்த மொத ட்ரையாங்கிள் இருந்தும், ரெண்டாவது நம்பரை ரெண்டாவது ட்ரையாங்கிள் இருந்தும் எடுக்கிற மாதிரி தான் இங்க நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வீட்டுல 2 குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஒரு குழந்தைய முதல்ல இருந்தும் ரெண்டாவது குழந்தைய ரெண்டாவதுல இருந்தும் அந்த மாதிரி எடுக்க சொல்லி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஆக்டிவிட்டி வந்துட்டு அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். அவங்களே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்றதுக்கு ரொம்ப ஆசையா தான் இருப்பாங்க. சரிங்களா? ஆன்சரை நான் இந்த 3rd ட்ரையாங்கிள்ல இருந்து எடுக்க போறேன். ஸோ நம்பர்ஸ் கொடுக்கும்போது நான் ஒரு ஷீட் மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலா ஃபோமா இது ஒரு ரப்பர் ஷீட்டு. அதுல வந்துட்டு செல்லோட்டை போட்டிக்கிட்டேன். அப்பனா நம்ம ஈஸியா ஸ்கெட்ச் மார்க்கர் வச்சு எழுதலாம்னு சொல்லிட்டு ஆட் ஆன் நம்பரை இதுல எழுதிக்கலாம். இதுலதான் எழுதணும்னு இல்லை, இது நிறைய டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்க பேப்பர்ல கூட எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் காட்டும் போது ஆட் ஆன் 4, ரெண்டாவது ஆட் ஆன் 3, அதுக்கப்புறம் இங்க ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு கேட்கணும்.
ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு 5க்கு கீழே இருக்காங்கன்னா அந்த குழந்தைங்கள இதை கொடுத்து இங்க 4 நம்பர்னா அதுக்கேத்த பீட் வந்து எடுத்து வைங்க அப்படின்னு. அந்த கலர் கோட்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா டைரக்டாவே 4 எடுத்துருவாங்க. 4 இங்க 3 எடுத்துடணும். ஃபர்ஸ்ட் டைம் அடிஷன் சொல்லி தரும்போது அடிஷன்னா ஆல் டுகெதர் ஜாயினிங் டுகெதர்னு சொல்லணும். அப்படின்னா இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணணும், இந்த ரெண்டையும் சேர்த்து ஒண்ணா வச்சு பார்க்கணும். அப்ப நான் இதை ரெண்டையும் எடுத்துட்டு கொண்டு வந்து நான் இந்த பாக்ஸ்ல வச்சுட்டேன் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த பாக்ஸ்ல வச்சதுக்கு அப்புறம் அகைன் நம்ம வந்து கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணும்போது கையில எடுத்துட்டு கூட பண்ணலாம். 1 2 3 அடுத்த பீட் எடுத்து கவுண்ட் பண்ணும்போது சில குழந்தைங்க இதையுமே 1 2 3ன்னு ஆரம்பிப்பாங்க. அப்ப நம்ம என்ன வேர்ட் அங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா 1 2 3 ஆஃப்டர் தட் அப்படின்ற சொல்லிட்டு அதுக்கப்புறமா 4 5 6 7 8. அப்ப இது ரெண்டையும் சேர்க்கும் போது எனக்கு என்ன வருது 8 4 சாரி 7 4 பிளஸ் மன்னிக்கவும் 4ஆம் நம்பருக்கு பதிலா 5 எடுத்துட்டேன். ஸோ 4 இங்க 3 ரெண்டையும் ஒரே பாக்ஸ்ல வச்சாச்சு ஆல் டுகெதர். ஸோ 1 2 3 4 அதுக்கப்புறமா 5 6 7. ஸோ ஆன்சர் வில் பி 7. ஸோ 7 பீட் எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கணும் இங்க வச்சிடணும். அப்போ 4 பிளஸ் 3 ஈக்குவல் டு 7. அவங்க எழுதுவாங்க நம்பர்ஸ் எழுதுவாங்கன்னா இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிக்கலாம் 7ன்னு எழுத வச்சுக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்மேட்ல நம்ம அவங்களுக்கு அடிஷன் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இத தனித்தனியா அதுக்கப்புறமா நம்ம ஃபார்முலா வந்து சிங்கிள் டிஜிட் அடிஷன் வந்து ஸ்கூல்ல சொல்லி தருவாங்களா, கேரி ஃபார்வர்ட் ஆகாம இந்த மாதிரி 4 பிளஸ் 3 இந்த மாதிரி நம்ம வேல வந்து அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். அப்ப அந்த குழந்தை என்ன பண்ணணும், ஒரு 1 பிளஸ் 2னா 1 பீடையும் 2 பீடையும் எடுத்து ரெண்டும் ஒன்னா சேர்த்து கவுண்ட் பண்ண ஆரம்பிக்குமா. 1 அதுக்கப்புறம் 2 3. அப்ப த ஆன்சர் வில் பி 3ன்னு கையில 3 எடுத்துட்டு கூட அவங்க என்ன பண்ணலாம்னா இதை கவுண்ட் பண்ணி இந்த மாதிரி எழுதலாம். சரிங்களா? இது ஒரு வேலை அவங்களுக்கு அடிஷன் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றது. நான் முதல் சொன்ன மாதிரி இந்த முறையில நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்போம். அதுக்கப்புறமா நம்ம ரெகுலர் ஃபார்மேட்ல பண்ற மாதிரியான இந்த வேலை வந்துட்டு நம்ம இது பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இது வந்து சிங்கிள் டிஜிட் அடிஷன் வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லி தருது. நெக்ஸ்ட் நம்ம சொல்லி தர போறது வந்துட்டு டீன் நம்பர்ஸ். நான் முதல்ல சொன்ன மாதிரி 11 12 13 14ம் இங்க ஒரு ஃபார்மேட்ல தான் சொல்லி தருவாங்க. ஸோ அதுதான் இந்த மெட்டீரியல் வந்துட்டு இந்த டீன் போர்டு வந்து அத்தன்டிக் மாண்டிசோரி ஸ்கூல்ஸ்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. நான் இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு சேம் கேன்வாஸ் போர்டு தான் நான் மறுபடியும் எடுத்திருக்கேன். பட் அதுதான் எடுக்கணும் அவசியம் இல்லை. பேப்பர் எடுத்தாலும் ஃபைன், இல்லைன்னா இந்த மாதிரி ரப்பர் ஷீட்ஸ் எடுத்தாலும் நம்மளுக்கு ஓகே தான். பட் நான் வந்து என்ன நம்மளுக்கு அவைலபிளா இருக்கோ என்ன நம்மளுக்கு முடியுதோ அது நம்ம பண்ணலாம். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க தேவையில்லை. அது மாதிரி கேன்வாஸ் போர்ட்ல இந்த ஃபார்மேட்ல 10 10 10ன்னு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்துட்டு ஒரு 9 10, அதாவது இந்த 10 பீட் வந்து 9 நம்பர்ஸ் இருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்பர் கார்ட்ஸ்ல இருந்ததுன்னா பெட்டர். கார்ட்னா இதுக்கு கரெக்டா ஃபிட் ஆகும், என்னோட டைல் ஃபிட் ஆகாது. ஸோ அதனால இந்த மாதிரி நம்பர் கார்டு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? சரியா? ஏன் நம்ம இந்த மாதிரி சொல்லி தரோம், ஏன் ஃபார்மலா வந்துட்டு 11 12 13 சொல்லக்கூடாது அப்படின்னா அந்த 9 வரைக்கும் படிக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து சிங்கிள் டிஜிட். இதுக்கு அப்புறம் வர்றது வந்துட்டு 10 பிளஸ் 1 தான் 11, அதே மாதிரி 10 பிளஸ் 2 தான் வந்து 12. அப்படின்றப்போ வந்து அவங்களுக்கு அந்த கான்செப்ட் நம்ம தெளிவா சொல்லணும். இதுதான் வந்து அந்த ஒன்ஸ் டென்ஸுக்கு வந்து பேஸ். ஒன்ஸ் நம்ம புடிச்சிட்டோம், அடுத்து நம்ம டென்ஸ் போறோம் அப்படின்றதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சொல்லி தரும்போது நான் சொன்ன மாதிரி குவான்டிட்டி தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த மாதிரி நியூமரல்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ நான் இங்க வந்து 9 10 பீட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா அதே ட்ரையாங்கிள்ல நம்ம அதே மாதிரியான நம்மளோட
யூனிட்ஸ் பீட்ஸ் வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம்னா அது ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ண. ஓகேங்களா? 9 வரைக்கும் யூனிட்ஸ் வந்து நான் இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவங்ககிட்ட சொல்லும்போது இது வந்து நம்ம ஆல்ரெடி அங்க 10 நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்போம். நம்ம இந்த 10 பீட் அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இது வந்து 10. மறுபடியும் வேணா உங்களுக்கு நம்ம கவுண்ட் பண்ணி காட்டிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10ன்னு காட்டிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பீட் எடுத்துட்டு நம்ம சொல்ல வேண்டியது 10 plus 1 makes 11. 10 plus 1 makes 11. அதே மாதிரி இதையும் எடுத்து வச்சுட்டு 10 plus 2 makes 12. 10 plus 2. So 10 after that அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவுண்ட் பண்ணலாம். 11 12. So 10 plus 2 makes 12. So அதனால தான் நான் வந்து அடிஷன் அந்த ஸ்மால் 1 digit நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். So 10 plus 2 makes 12. So இதை வந்து நம்ம சைட்ல இப்படி வச்சிடலாம். இதே மாதிரி 11 12க்கு ஓகே. 13 சொல்லும் போது நம்ம அந்த கடைசி அந்த டீன் முடியுதுல அந்த வார்த்தையை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னோம்னா அவங்களுக்கு அந்த டீன் நம்பர்ஸ் வந்து நல்லா அவங்களுக்கு மனசுல பதியும். அதுக்கடுத்து உள்ள 21 22 வரும்போது அவங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இது 10 plus 3. 10 after that 11 12 13. நம்ம சொல்லும் போது அந்த டீனை மட்டும் பிரஸ் பண்ணி சொல்லணும். ஸோ 13. இதுவுமே அதே மாதிரிதான். ஃபர்ஸ்ட் இந்த 3 நம்பர்ஸ் மட்டும் 13 வரைக்கும் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அங்க எப்படி நம்ம பண்ணோமோ அதே 3 இந்த 3 அடுத்து 14 15 16 அதுக்கப்புறமா நம்ம 19 வரைக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா சொல்லி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி பீட்ஸ்ல வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணி என்ன பண்ணிக்கிட்டோம்னா இதை வந்து அவங்களுக்கு சொல்லிடணும். ஒன்ஸ் நீங்க பீட்ஸ்ல இது எல்லாமே 19 வரையும் முடிச்சிட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம என்ன பண்ணணும்னா இத வந்து அந்த நம்மளோட நியூமரல் மெட்டீரியலோட கம்பைன் பண்ணணும். இந்த பீட்ஸ் along that அந்த நம்மளோட நம்பர் கார்ட்ஸும் நியூமரல் மெட்டீரியல்ஸும் 5 வரைக்கும் தான் இங்க இருக்கு. So 3. So இங்க 10. So 10 plus 1. So அந்த 0 replace பண்ணி 1. So 10 plus 1 makes 11. So this is the way to write 11. இப்படிதான் 11 இருக்கும். 1 1 11. So அதே மாதிரி 2 எடுத்துட்டு so இங்க 10 bead then 2 நம்பர் கார்டு 2 அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கிற 2. இது எல்லாமே அவங்க அங்க மேட்ச் பண்ணிருப்பாங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த மேட்சிங் நடந்திருக்கும். இந்த 2னா இந்த 2 பீடுக்கு இதுதான் 2ன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா தான் நம்ம இதெல்லாம் சொல்ல முடியும். ஸோ இது 12. 10 plus 2 makes 12. 11 12. ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் 13. இந்த மாதிரி சைட்ல வந்து குவான்டிட்டிஸும் இந்த சைடு வந்து நம்மளோட அந்த நியூமரல்ஸும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அவங்களுக்கு ஷோ பண்ணி காட்டிக்கலாம். 15 வரைக்குமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் 14. இன்கேஸ் இது நம்மளுக்கு இதா இருந்ததுன்னா இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. 14. Then 10 plus 5 makes 15. ஸோ இப்போ குவான்டிட்டிஸும் அவங்களுக்கு வந்துடும். அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கிற நியூமரல்ஸுமே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா அவங்களுக்கு ப்ராப்பரா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே நான் 10க்கு மேல அவங்க வச்சு எடுக்கும்போது அந்த இது யூனிட் பிளேஸ் இது 10ன்றது அவங்க மனசுல பதிஞ்சிரும். அதுக்கு அடுத்து நம்ம ஃபியூச்சர்ல வந்து அந்த ஒன்ஸ் டென்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த இது ப்ராக்டிஸ் பண்றதுக்கு அந்த ஒன்ஸ் டென்ஸ்லாம் நம்மளுக்கு சொல்றதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம 19 வரைக்குமே வந்து அவங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா?